தமிழ்நாடும் ரவுண்ட் 3 கவுன்சிலிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்குது சரிங்களா. முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்க வந்து ஃப்ரீ எக்ஸிட் வேணும் இல்ல உங்க சீட்ஸை ரிசைன் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான டேட் வந்து 3ஆம் தேதின்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க. அதாவது இந்த குறிப்பிட்ட டைம்குள்ள நீங்க ரிசைன் பண்றீங்கன்னா நீங்க வந்து எந்த விதமான ஃபீஸையும் லூஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ அந்த டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ வரைக்கும் அப்படின்னா உங்களோட ரெசிக்னேஷன் போர்ட்டல் 12ஆம் தேதி வரைக்கும் திறந்திருக்கு. எனக்கு ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல சீட் கிடைச்சிருக்கு சார், எனக்கு இந்த சீட்டே வேண்டாம், நான் ரவுண்ட் 3ல அப்ளை ஆக போறேன், ஓகே 3ல அப்பியர் ஆக போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல கிடைச்ச சீட் எனக்கு வேண்டவே வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா இப்ப ரிசைன் பண்ணலாம். ரிசைன் பண்ணீங்கன்னா உங்களோட சேஃப்டி டெபாசிட், உங்க டியூஷன் ஃபீஸ், டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்குலாம் ஓகேங்களா. அந்த ஃபீஸ் எதுவுமே நீங்க கொடுக்காமலே நீங்க ஃப்ரீ எக்ஸிட் வாங்கலாம். 12ஆம் தேதிக்கு அப்புறமேல் நீங்க ரிசைன் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து செக்யூரிட்டி டெபாசிட் இழந்துருவீங்க, நீங்க டியூஷன் ஃபீஸை இழந்துருவீங்க, அது இல்லாம டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் வந்து 10 லட்சம் ரூபாப்பா சரியா. 10 லட்சம் ரூபா கொடுக்குற மாதிரி வரும். அதனால ரிசைன் பண்ணணும்னு நினைச்சேன்னா நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை முடிவு பண்ணிக்கோ, என் லைஃப்க்கு இது வேணுமா வேண்டாமான்னு சரியா. இதோட ஒரு பெட்டர் காலேஜ் கிடைக்குதா அது ரிசைன் பண்ணிரு, எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு சார், எனக்கு இதோட பெட்டர் காலேஜ் 3rd ரவுண்ட்ல கிடைச்சிரும், ரிசைன் பண்ணு. கிடைக்காது அப்படின்னா பேசாம விட்டுரு, கிடைச்சது வந்து போதும்னு சொல்லி சாமிக்கு நன்றி சொல்லி விட்டுருங்க ஓகேவா. ரிசைன் பண்ண நினைச்சா 12ஆம் தேதிக்குள்ள ரிசைன் பண்ணிருங்க. 3rd ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு ஃபைனல் டேட் இதுதான் சார் சரிங்களா. 13ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதிக்கு சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக்கிங் இருக்கும். 17ஆம் தேதி வந்து ரிசல்ட் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. 18ஆம் தேதி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. 18ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து தாராளமாக போய் என்ன பண்ணலாம், காலேஜ்ல சேரலாம் ஓகேங்களா. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் 13லேருந்து 16 ஓகேவா. இந்த டேட் ஞாபகம் வச்சுக்கோ. 12ஆம் தேதிக்குள்ள நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம் ரவுண்ட் 3க்கு. இல்ல ரிசைன் பண்ண வச்சீங்கன்னா ரிசைன் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ எக்ஸிட் இருக்கு 12ஆம் தேதி வரைக்கும். தயவுசெய்து இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. ஃப்ரீ எக்ஸிட் எடுக்கணும்னு நினைச்சவங்க ஃப்ரீ எக்ஸிட் இப்போ எடுத்துருங்க. இதுக்கு மேல ஃப்ரீ எக்ஸிட்லாம் எடுக்க முடியாது ஓகேங்களா. இதான் உங்க ஃபைனல் சான்ஸ். இதுக்கு மேல நீங்க வந்து காலேஜ் சீட்டை ரிசைன் பண்றீங்க 12ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணீங்கன்னா 10 லட்சம் ரூபா போயிடும் ஓகேவா. ஞாபகம் வச்சுக்கோ, யோசிச்சு முடிவு பண்ணு. இல்ல இந்த காலேஜ் ஓகேனா தாராளமா இந்த காலேஜ்ல படிங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.